மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து கேக் ஊட்டிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா வராரு. சத்யாவை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எதுவுமே பேசல. முத்து, மீனா 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. விஜயா அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. வா சத்யா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சத்யா அமைதியாக வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் போய் இப்போ சம்பாதிச்சிட்ருக்கேன். அந்த பணத்தில் உங்களுக்காக நான் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கொடுக்குறாரு. அப்போ முத்து, மீனா 2 பேருமே பார்க்குறாங்க. அந்த ஷர்ட்டை வாங்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கே, என் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சத்யா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போடுறாரு. அதை பார்க்கும்போது விஜயா, ரோகிணி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி, அண்ணாமலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஷர்ட்டை போடுறதுனால ஃபிட்டாக இருக்கே, ஆமாம் ஆமாம் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. சரி சத்யா, நான் போட்டுக்கிறேன். இது என்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்கியா, எங்களுக்கா? யாருக்காவது தோணுச்சா எங்களுக்கு மாலை வாங்கி தரணும்னு பார்த்தியா? சத்யா எங்களுக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்கான், கொடு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை வாங்குறாரு. அப்படியே மீனா கழுத்தில் ஒன்று போடுறாரு, அவர் கழுத்தில் ஒன்று போட்டுக்கிறாரு. என்ன சத்யா, சந்தோஷமா? நீ வாங்கிட்டு வந்த எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே சத்யா பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. சரிங்க மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ சத்யாவும் போகிறாரு. பின்னாடியே முத்து போகிறாரு. என்னடா என்ன, எல்லாமே நீ நினச்சதை விட எதிராக நடந்ததா? எனக்கு தெரியும்டா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தானே வந்திருக்க, அதுக்கு தானே இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்க. எப்படி நடந்துக்கிட்டேன் பார்த்தியா? ஷர்ட்டை போட்டேன், உன்னை மரியாதையாக நடத்தியிருக்கேன் எல்லார் எதிர்க்கும், உன்னை நான் கஷ்டப்படுத்தவே இல்லை பார்த்தியா? அந்த மரியாதையை நீ இனிமேல் காப்பாற்றிக்கோ. இனிமேல் என்னை வெறுப்பேற்றணும்னு இங்கே வந்த உன் கையை உடச்சதுக்கு பதிலாக காலையும் சேர்த்து உடச்சிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோபமாக சத்யாவை சொல்கிறாரு. சத்யா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு, உங்கள் அக்கா மேலே இருக்க பாசத்தில் நீ வரலன்றது எனக்கு தெரியும். அந்த சிட்டி என்ன சொன்னானோ அப்படியே செஞ்சிட்ருக்காத, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த சிட்டிக்கிட்ட அவ்வளோவா பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இது எல்லாமே அப்படியே மீனா இடையே இருந்து பார்த்துட்ருக்காங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சத்யா போகிறாரு. அப்படியே மீனா பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம் ஆண்டி, இங்கே என்ன நாம் நினச்சதை வேறு ஏதோ ஒன்று நடக்குது, என்ன அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி தான் வாங்கிக்கிறான், ஏதோ தப்பாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, இப்படி வாங்குறவர் கிடையாது, சத்யாவை பார்த்தாலே பிடிக்காது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு ரோகிணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. இரு தானாகவே வரும், என்ன பிரச்சனைன்னு பொறுமையாக இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. பாட்டி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா, நல்லபடியாக கல்யாண நாள் முடிஞ்சுது, நல்லா இருக்குது, ஓகேவா? இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என்னோடய ஆசை, வேறு எதுவுமே எனக்கு கிடையாது, நீங்கள் நல்லா இருந்தாலே போதும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதுக்குள்ளேயே கிளம்புறா? பாட்டி, இங்கே பாரு, இப்போ தான் வந்திருக்க, இதுக்குள்ளெல்லாம் நீ போகக்கூடாது, சரியா? இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு எங்கள் கூட சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு தான் நீ போகணும், சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி, நீ என்ன சொல்கிறியோ நான் அப்படியே செய்கிறேன், என்ன விஜயா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அந்த சத்யா கொடுத்த சட்டைலாம் போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், நல்லா தானே இருக்குது. ஆமாம் விஜயா, நீ ஏன் ஏதாவது நோண்டிகிட்டே இருக்க? அவன் ஏதோ வந்தான், அவங்க தம்பி கொடுத்தான், போட்டுக்கிட்டான், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? நீ என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு யோசிச்சுட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி அப்படியே பார்க்குறாங்க விஜயாவை. விஜயாவுக்கும் கோவம் வருது.